To all. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சம் குரூப் தியரியில் சம் ஸ்டாண்டர்ட் குரூப்ஸ். ஆக்சுவலாக இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குரூப்ஸ், அதாவது கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற முக்கியமான குரூப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரியல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு குரூப்பை பற்றி எந்த ஒரு குரூப் இன்ஃபர்மேஷன் தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கிரிட் மெட்ரிக்ஸ் பேச போவோம். அதே தான் இங்கேயும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குரூப்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு சில தியரம் கொடுப்பாங்க. அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறது நம்ம இதை யூஸ் பண்ணி அழகாக சால்வ் பண்ணிடலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமான டாபிக். கிளைன் 4 குரூப் அப்படின்னா என்னன்னா, இட் ஹேஸ் 4 சிம்பிள்ஸ் E A B A B, A ஸ்கொயர் B ஸ்கொயர் 2. அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ இது வந்து 2ஆக இருக்கும், ஏபிசி ஈக்குவல் பி இருக்கும். அது இது வந்து காமுடேட்டிவ் குரூப்பாக இருக்கும். ஸோ இது வந்து எபிலியன் குரூப், ஓகேங்களா? ஸோ 4 சிம்பிள்ஸ் இருக்கும். இது வந்து என்னன்னா எபிலியன் குரூப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ கிளைன் 4 இஸ் அன் எபிலியன் குரூப். ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ ஏபிசி ஈக்குவல் பி எல்லாமே கம்யூட் ஆகும், சரிங்களா? ஸோ எபிலியன் குரூப் அப்படி சொல்லிக்கலாம். இல்லைன்னு தான் குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் பிரைம், குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் எபிலியன் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து 2 ஸ்கொயர், ஸோ எபிலியன் அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி 2 கான்செப்ட். நான் சைக்ளிக்கான்னு பார்க்குமா? ஸோ நான் சைக்ளிக் குரூப் என்ன செய்யணும்? ஸோ ஃபைனைட், இது குரூப் வந்து ஃபைனைட் குரூப். ஃபைனைட் குரூப் சைக்ளிக்கான்னு செக் பண்ண என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த குரூப்போட ஆர்டருக்கு சேமாக இருக்கிற மாதிரி எலமெண்ட்டோட ஆர்டர் இருந்துச்சுன்னா அது பார்ப்போம். இப்போ இந்த குரூப்போட ஆர்டர் 4, இப்போது இதோட ஆர்டர் 1, இதோட ஆர்டர் 2, 2, 2. அப்போ ஆர்டர் 4 இருக்கிற மாதிரி there is no element in கிளைன் 4. therefore this is not cyclic group, நான் சைக்ளிக் குரூப், ஓகேங்களா? K4ங்கிறது எபிலியனாக இருக்கும், நான் சைக்ளிக்காக இருக்கும். இந்த ஆர்டர் சொல்லிட்டேன். ஆர்டர் இங்கே சொன்னேன் இல்லை, ஆர்டர் ஆஃப் ஐடென்டி 1. ஸோ இந்த மற்ற 3 எலமெண்ட்ஸ்க்கு 2 வந்துடும். ஸோ அதான் இங்கே டெஃபினிஷனு, ரைட்டுங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி போடும்போது ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பின்னு வந்துடும். ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி 2 வரும்னா, ஆர்டர் ஆஃப் ஏபி எப்படி 2 வரும்னா, இப்போ ஏபி ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இது ஏபி ப்ளஸ் ஏபி ஏபின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஏ பிஏ வந்துச்சுலாம் ஏபின்னு எழுதுவோம். இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடும். ஏ ஸ்கொயர் ஐடென்டிட்டி இ இன்டி இன்னு வந்துடுது. இப்போது ஆர்டர் ஆஃப் ஏபியும் 2 வந்துடும், சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ஏ 2ங்கிறது டெஃபினிஷன்லேருந்தே வந்துடும். ஆர்டர் ஆஃப் பிங்கிறது டெஃபினிஷன்லேருந்து வந்துடும். ஆர்டர் ஆஃப் ஏபி 2 இந்த இதுலேருந்து கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ரைட். ஸோ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிளைன் 4 வந்து எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் செல்ஃப் இன்வெர்ஸ், முக்கியமானது. ஸோ இதுக்கு ஐடென்டிக்கு செல்ஃப் இன்வெர்ஸ் வந்து அதே தான். ஏக்கு இன்வெர்ஸ் வந்து அதே தான், பிக்கு இன்வெர்ஸ் அதே தான், ஏபிக்கு இன்வெர்ஸ் தான். அப்போது கிளைன் 4ல் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வெர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான குரூப். இப்போது ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வெர்ஸ் இருந்தால் அந்த குரூப் வந்து எபிலியனாக இருக்கும். கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ, சரிங்களா? அதை ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு குரூப் இருக்குது, அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் செல்ஃப் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து எபிலியனாக இருக்கும். கான்வெர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ, ரைட்? ஸோ இது என்னென்னா, கிளைன் 4ல் சப் குரூப் செக் பண்ணுறேன். சப் குரூப் என்ன வரும்னா, இது ஒரு சப் குரூப்பா, இது ஒரு சப் குரூப். கிளைன் 4 ஒரு சப் குரூப் இருக்கும். இது வந்து என்னென்னா இஏ, சரிங்களா? அது ஆக்சுவலாக சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏனான்னு சொல்லிடுவேன். சப் குரூப் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட், 2 எலமெண்ட், 3 எலமெண்ட்ஸ், n எலமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ இஏ, பிக்கு இபின்னு வரும், ஏபிக்கு இஏபின்னு வரும். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்போம்னா, இப்போ சொல்லியிருப்போம் சப் குரூப் ஜென்ரேட்டட் பை, சப்போஸ் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை செக் பண்ண என்ன பண்ணணும், a power n, n belongs to z எடுத்துக்கணும், அவ்வளோதான். டபுள் எலமெண்ட் செக் பண்ணுறதுக்கு a power m into b power n, ma என்ன எனக்கு இண்டிஜுவலில் ரன் பண்ணுங்கள், சரிங்களா? 3 எலமெண்ட்ஸுக்கு அதே மாதிரி தான். இந்த ஆப்ரேஷன் வந்து இது வந்து குரூப்போட ஆப்ரேஷன், ரைட்டுங்களா? ஏபிசி. இப்போ 3 எலமெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா a power m, b power n, r power c power r, where m n are integers. இதை வேரி பண்ணி என்ன பண்ணிங்கன்னா எல்லா காம்பினேஷனையும் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டு வர்றது ஒரு இதாக இருக்கும். இது வந்து சப் குரூப்பாக இருக்கும். இதெல்லாம் என்னது, சப் குரூப் ஜென்ரேட்டட் பை a set is a subgroup of G, a subset generated by a subgroup, ஓகேங்களா? ஸோ அதை வழி போட்டிங்கன்னா அது வந்துடும். அப்போது கிளைன் 4க்கு ஆர்டர் 1ல் ஒரே ஒரு சப் குரூப் இருக்குது, ஆர்டர் 2ல் வந்து 3 சப் குரூப்ஸ், ஓகேங்களா?
ஸோ ஆர்டர் 4ல் எதுவுமே இல்லை. சரிங்களா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அடுத்து என்ன பார்ப்போம்னா, இது சென்டர் ஆஃப் இது வந்து சென்டர் ஆஃப் கிளைண்ட் 4 வந்து என்ன வரும்னா கிளைண்ட் 4 வரும். ஏன்னா என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம்னா கிளைண்ட் 4 இஸ் நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும், G is abelian. Abelian if and only if center of G is G ன்னு தெரியும், அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ G எபிலியனாக இருந்தால் இது எபிலியன் நமக்கு இப்போ தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சென்டர் ஆஃப் G வந்து அதே தான் வரப்போகுது. சரிங்களா, ரைட். அப்புறம் இன்னொரு தியரம் உண்டு, இதில் இன்னொரு தியரம், இது மூணுமே ஒன்று தான். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒன்று. இப்போ நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் ஆஃப் G இது என்ன வரும்னா ஜிஏ வரும் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்புறம் இன்னொன்று வரும் கிளாஸ் ஆஃப் ஏக்கு என்ன வரும்னா சிங்கிள்டன் ஏ வரும் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஸோ இதெல்லாம் எபிலியன் குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு குரூப் எபிலியனாக இருந்தால் ஸோ இதெல்லாம் ட்ரூவாக இருக்கும். ஸோ முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் இதை குறித்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, இப்போ அந்த இது பண்ணது எபிலியனாக இருக்கனால ஸோ எந்த எலமெண்ட் கிளைண்ட் 4ல் எடுத்தாலும் அதுக்கு நார்மலைசர் வந்து கிளைண்ட் 4 தான் வரும். அடுத்து அந்த ஆட்டோமார்பிசம் ஆஃப் கிளைண்ட் 4 இது வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு லைனில் சொல்ல முடியாது, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆட்டோமார்பிசம்னா K4க்கும் என்ன சரி எத்தனை ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும்னு பாருங்கள். ஸோ எத்தனை ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ 6 ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இது இட்ஸ் நாட் ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ஈஸி, இந்த இது ஈஸி. இன்னர் ஆட்டோமார்பிசம் கிளைண்ட் 4 வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு தியரம் ஆல்ரெடி நம்ம குரூப் தியரில் படிச்சிருப்போம், G by center of G is isomorphic to inner atomorphism of G. இந்த தியரத்தை யூஸ் பண்ணுவோம். இது வெரி 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 ஸ்டாண்டர்ட் தியரம். ஸோ இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து நம்ம ஒரு குரூப்புக்கு இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து ஸோ சென்டர் ஆஃப் G தெரிஞ்சாலே அந்த இது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ ஒரு இன்னர் ஆட்டோமார்பிசம் G வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம், டேரெக்டாக அந்த டெஃபினேஷன் வச்சு கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த தியரத்தை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன தெரியும்னா இந்த குரூப்புக்கு சென்டர் ஆஃப் G மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா, கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதில் இன்னொரு பிரச்சனை, இப்போ இந்த இது கண்டுபிடிச்சி இந்த கார்டினாலிட்டி கண்டுபிடிச்சி இப்போ இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குங்கிறது அது அடுத்த விஷயம். சரிங்களா, ஸோ கார்டினாலிட்டியை செக் பண்ணிடலாம். இது எதுக்கு ஐசோமார்பிக் இருக்குங்கிறது அது அடுத்த கான்செப்ட். ரைட்டுங்களா, ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணிடலாமா? இப்போ என்னது, இது என்ன வருது, இன்னர் ஆட்டோமார்பிசம் என்ன வரும், இது எபிலியன் சொல்லியாச்சா. அப்போ என்னது, இது வந்து ஜீனு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், இன்னர் ஆட்டோமார்பிசம் G வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டியாக வந்துடும். ஸோ அதான் இங்கே இருக்கும். சரிங்களா, இது முக்கியமான தியரம். ரைட். இப்போ கிளைண்ட் 4 வந்து நான் எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குன்னு நான் பார்க்குறேன். கிளைண்ட் 4 எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், கிளைண்ட் 4 குரூப் வந்து செட் 4க்கு ஐசோமார்பிக்காக இருக்குது. ஏன்னா இது வந்து சைக்கிளிக், இது நான் சைக்கிளிக், ஐசோமார்பிக்காக இருக்காது. ஸோ ஆர்டர் 4ல் இங்கே எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆர்டர் 4ல் இங்கே எலமெண்ட்ஸே இல்லை. அதே நேரத்தில் இது ஐசோமார்பிக்காக இருக்கும். எதுனா கிளைண்ட் 4 வந்து ஐசோமார்பிக் டு செட் 2 cross செட் 2, இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இங்கேயும் 4 எலமெண்ட்ஸ், இங்கேயும் 4 எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். இது ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஒன்று தான். சரிங்களா, இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர் 4ல் there are 2 groups up to isomorphic. One is client 4, இன்னொரு is set 4 சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆர்டர் 4ல் உலகத்திலே ரெண்டு குரூப் தான் இருக்குது அப் டு ஐசோமார்பிசம். ஒன்று என்னென்னா கிளைண்ட் 4, இன்னொன்று என்னென்னா செட் 4. கிளைண்ட் 4 சொன்னாலும் ஒன்று தான், இது சொன்னாலும் ஒன்று, மொத்தமே 2 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஐசோமார்பிசம் எப்படி ஸ்மால் குரூப்ஸ்க்கு எப்படி ஐசோமார்பிசம் கண்டுபிடிக்கணும் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். கிளைண்ட் 4 வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கான்னு கேட்பாங்க. அப்போ செட் 2 cross செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். செட் 4 கேட்டானா இருக்காது. ஓகேங்களா, அதேமாதிரி இதுவும் இருக்காது. செட் 2 cross செட் 2 வந்து இட்ஸ் நாட் ஐசோமார்பிக் டு செட் 4 அடிஷன் மாடல் ஆஃப் 4. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இப்போ கிளைண்ட் 4 வந்து ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட் வராது. சிங்கிள் எலமெண்ட்டாக வந்துச்சுன்னா அது சைக்கிளிக் ஆகிரும். அப்போ ஜென்ரேட்டட் பை 2 elements, இந்த A, B வச்சு எழுதுனா அது வந்துடும். கிளைண்ட் 4 இஸ் ஜென்ரேட்டட் பை 2 elements, நாட் சிங்கிள் எலமெண்ட். அப்புறம் கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்னா கிளைண்ட் 4க்கு இது வரும். இது எப்படி வரும்னா ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸில் எல்லா வீடியோஸும் நான் சொன்ன விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஜிங்கிற ஃபைனைட் குரூப்னா ஆர்டர் ஆஃப் G என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சுவலாக ஜியை வந்து இப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு கிளாஸ் ஆஃப் ஏன்னு எழுதியிருப்போம். இப்போ ஆர்டர் ஆஃப் G போடும்போது இதோட கார்டினாலிட்டி வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
இது ரெண்டு தான் பிடிச்சிருவாங்க. ஸோ ஏ எங்கெல்லாம் ஆக்சுவலாக இது ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி. ஆக்சுவலாக இது என்ன வரும்னா இப்படி வந்துடும், யூனியன் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆர்டரில் வந்துடும். சரிங்களா? இது வந்து இப்படி வரும். ஸோ ஒவ்வொரு அதாவது கிளாஸ் ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம். ஜி வந்து இப்படி ஜி ஃபைனைட் ஆர்டர் வந்து அப்படி எழுதிக்கலாம். இதுக்கு ரிசல்ட் இது ஆக்சுவலாக இப்படி மாற்றிக்கிட்டேன். ஸோ கிளாஸ் ஏக்கு என்ன டெஃபினிஷன்னா ஏ பிலாங்ஸ் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஏக்கு இதான் டெஃபினிஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸஸ் இன் ஜி. ரைட்டா? இது அவங்க ஸ்பிட் பண்ணி எழுதும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இப்படி பிரிச்சுக்குவாங்க. ஏ இதில் இருந்துச்சுன்னா என்ன வரும்னா ஏ சப்போஸ் என்னது இது வந்து ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் summation a not in center of G order of G by order of n of E. சரிங்களா? ஸோ இந்த ஒரு இதான் கிளாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த இதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போது இப்போ என்ன ஆயிரும்னா இது கிளைன் ஃபோர் வந்து என்ன ஆயிரும்னா எப்ளின் ஆயிரும். ஸோ எப்ளின் வரும்போது இந்த இதில் எதுவுமே வராது. ஸோ இப்போ இங்கே உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் கிளாஸஸ் வந்து ஒன்று வந்துடும். சார் அங்கே வேண்டாம், இதை யூஸ் பண்ணுவோம். இப்போது ஜி எப்ளின் ஆயிருமா? ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போது ஜியில் எத்தனை இது கிளைன் ஃபோர் 4 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ 4 கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒரு எலமெண்ட் இருக்கும். அதை வந்து சொன்னேன்ல இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கிளைன் ஃபோர் இருக்கா அது வந்து இது இப்படி வந்துடுச்சு. ஸோ கிளைன் ஃபோர் இது எபிலியனாக இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும்னா சிங்கிள்டன் ஏ இந்த குரூப்பே 4 கிளாஸாக பிரிஞ்சிடும். சிங்கிள்டன் பி, சிங்கிள்டன் ஏபி, சிங்கிள்டன் ஈன்னு வந்துடும். மொத்தம் கான்ஜுகேட் கிளாஸஸ் வந்து 4. அப்போ 1+1+1 வந்துடும். ஸோ அதுதான் இங்கே இருக்கும். இப்போ பொதுவாக என்ன சொல்லலாம், ஒரு எபிலியன் குரூப்புக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து 1 1 1ன்னு போட்டுருங்க. ஸோ குரூப் ஓகே எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னா அந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் போட்டுருங்க. இது ஜென்ரல் ரிசல்ட். சரிங்களா? ஸோ எபிலியன் குரூப்புக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து 1 1 1 1ன்னு போட்டுருங்க. சரிங்களா? இந்த இதோட சம்மு தான் என்னன்னா சென்டர் ஆஃப் ஜி. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளைன் ஃபோரில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஏபிலியனு நான் சைக்கிளிக். இந்த ஆர்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 எத்தனை கேட்பாங்க? 2ல் 3 இருக்கும், 1ல் 1 இருக்கும், 4ல் 1 இருக்கும். ஒரு சென்டர் ஆஃப் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எபிலியனால கிளைன் 4. நார்மலைஸ்ட் ஆஃப் எனி எலமெண்ட் கேட்டாலும் கிளைன் 4 தான். இன்னர் ஆட்டோமார்ப்ஸ் வந்து ஐடென்டி எலமெண்ட். ஆட்டோமார்ப்ஸ் வந்து S3 வந்துடும். அப்புறம் K4 இதுக்கு ஐசோமார்பிக்காக இதுக்கு நான் ஐசோமார்பிக்காக இருக்கும். அதோட கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்போம் 1 1 1 போட்டுருங்க. கிளைன் 4 வந்து சிம்பிளாக நான் சிம்பிள் குரூப்லாம் எடுத்தோம். ஒரு குரூப் வந்து எப்போ சிம்பிள் சொல்லலாம்? A group is said to be simple if it has no normal subgroups other than singleton E and the whole group. அதை தவிர வேற எந்த நார்மல் சப் குரூப் இல்லைன்னா அது சிம்பிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு 3 நார்மல் சப் குரூப்ஸ் வந்துருச்சு. ஆமாம் சொல்லவே இது நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? இது நார்மல் சப் குரூப்ஸ். ஸோ அதனால் இது என்னது கிளைன் 4 வந்து நாட் சிம்பிள் குரூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் குரூப்ஸ் என்னன்னா குவாட்டர்னியன் குரூப்ஸ். ஸோ குவாட்டர்னியன் குரூப்ஸில் ஒரு நிறைய கேரக்டர் இதே மாதிரி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ என்னென்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இது கன்சிஸ்ட் ஆஃப் 8 சிம்பிள்ஸ். அதாவது இது வந்து ஜென்ரல் குரூப். ஆக்சுவலாக அந்த ஐஜேங்கிற ஃபிக்ஸ் ரியல் நம்பரும் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இந்த ஐங்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இது ஜென்ரல் குரூப்ஸ். ஐங்கிறது எனி திங். கரெக்டாக? ஐங்கிறது ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்பரும் கிடையாது, எனி குரூப்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ Q8 வந்து நான் எபிலியன். ஏன்னா ஐஜே வந்து -jkன்னு வரும். Q இஸ் நான் எபிலியன் தெரியும், அதனால நான் சைக்ளிக். அதாவது சைக்ளிக் இம்ப்ளைஸ் எபிலியன். அதாவது நமக்கு P இம்ப்ளைஸ் Q, நம்ம P இம்ப்ளைஸ் Q இஸ் ஈக்குவலன்ட் டு நாட் Q இம்ப்ளைஸ் நாட் Pன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் சைக்ளிக், நான் எபிலியன், நான் சைக்ளிக்.
இப்போ சைக்கிளிக் குரூப்பில் எபிலியனாக இருக்கும், நான் சைக்கிளிக்கில் நான் எபிலியனா நான் சைக்கிளிக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் படி இது நான் சைக்கிளிக் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் பார்த்தாச்சுன்னா அந்த 1க்கு வந்து 1 வரும், -1க்கு 2 வந்துடும், இது இந்த மிச்சம் 6 பேர்த்துக்கும் ஆர்டர் வந்து 4 வந்துடும். அப்போ அதனால் இது இந்த ஆர்டர் 8 இருக்கிற மாதிரி எந்த ஒரு எலமெண்ட் இல்லை, அதனால இது வந்து நான் சைக்கிளிக் ஆகிடும். சரிங்களா? ரைட். ஸோ ஆர்டர் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் சப் குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா, ஸோ ஆர்டர் 2ல் ஒரே ஒரு சப் குரூப் இருக்கும், ஆர்டர் 4ல் எத்தனை இருக்குன்னா அந்த இது ரெண்டு சேம் தான். சரிங்களா? சப் குரூப் ஜென்ரேட்டட் பை I வந்து இந்த 4 எலமெண்ட்ஸ், J வந்து இந்த 4 எலமெண்ட்ஸ், K இந்த 4 எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆர்டர் 4ல் இவ்வளோ சப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே நார்மல் தான். ஏன்னா இண்டெக்ஸ் 2 வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதாவது Q8 இந்த ஆர்டர் 4 எடுத்துக்கிறேன், இது நான் வராது, இது வந்து நாட் நார்மல். சரிங்களா? இது நார்மல் வராது, இது நார்மல் ஆயிரும், இது நார்மல். ஏன்னா இண்டெக்ஸ் 2 வந்துடும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் என்ன வந்துடும்? இங்கே 8/4 இண்டெக்ஸ் 2 வந்துடுச்சா? ஒரு சப் குரூப்போட இண்டெக்ஸ் வந்து 2 வந்துச்சுன்னா அது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும், அதோட கான்வர்ஸ் பார்ட் நீ நம்பிட்டு. சரிங்களா? இப்போ இந்த சப் குரூப்பு இந்த 3 சப் குரூப் வச்சுருக்குமா, இந்த 3 சப் குரூப்புக்கு இண்டெக்ஸ் வந்து 2 வந்துடுச்சு, அதனால் இது வந்து நார்மல் சப் குரூப்பாக மாறிடுது. இது வந்து நாட் நார்மல் சப் குரூப், பட் நாட் நார்மல். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது நார்மல், இது நார்மல். ஓகேங்களா? அதே நேரத்தில் எபிலியன் சப் குரூப் கேட்டால் போடலாம். இது எபிலியனா? எஸ், இது எபிலியன். இது எபிலியனா? எபிலியன். இது எபிலியனா? எபிலியன். அப்போ இதோட எந்த ஒரு சப் குரூப்பும் எபிலியன் சப் குரூப்பாக இருக்கும். சரிங்களா? பட் Q8 இஸ் நாட் எபிலியன். இதுதான் முக்கியமான விஷயம். Q8 வந்து இதான் அதுக்கு சொல்லுவாங்க, சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் ஆல்வேஸ் எபிலியன், கான்வர்ஸ் இன்ஆர்பிட்ருக்கு தான் எக்ஸாம்பிள். இங்கே Q8 எபிலியன் கிடையாது, பட் அதோட ஒவ்வொரு சப் குரூப்பும் எபிலியனாக இருக்குது. சரிங்களா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து சென்டர், இது வந்து சென்டர் ஆஃப் Q8 என்ன வரும்னா 1 - 1. சரிங்களா? இது 2 மட்டும்தான், மற்ற எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகும், வேறு எதுவுமே கம்யூட் ஆகாது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நார்மலைசர் ஆஃப் I, நார்மலைசர் ஆஃப் Jலாம் என்ன வரும்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் வரும். நார்மலைசர் சப் குரூப். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த கேஸில் ஏதாச்சும் ஒன்று வரப்போகுது. ஓகேங்களா? அதே நேரத்தில் N(-1) வந்து ஹோல் குரூப்பை கொண்டு வந்துடும், Q8 கொண்டு வந்துடும். சரி, N(1) Q8 கொண்டு வந்துருக்கோம். மற்ற 4 எலமெண்ட்ஸுமே என்ன செய்யணும், இந்த 4 எலமெண்ட்டோட நின்றோம். சரிங்களா? இது முக்கியம், நார்மலைசர் ஆஃப் I. அடுத்து இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. ஆட்டோமார்பிசம் ஆஃப் Q8 வந்து இஸ் நாட் ஈஸி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐசோமார்பிக் டு S4. பட் இது ஈஸியாக பண்ணிடலாம். இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Q8 வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா அந்த தியரம் தான் ஆல்ரெடி சொன்னதான். இப்போ என்ன பண்ணுறோம், இன்னர் ஆட்டோமார்பிசம் ஆஃப் Q8 அது கண்டுபிடிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ அந்த தியரம் என்னது, is G by center of G is isomorphic to inner atomorphism of G. இது தியரம். இப்போ இது Q8 இது என்னது, சென்டர் ஆஃப் G Q8க்கு 2 வரும். இது போட்டிருக்கோம், 2 தானே போட்டிருக்கோம். இப்போ 2 வந்துடும், 1 - 1. அப்போ இது என்ன வரும், இஸ் ஐசோமார்பிக் டு எந்த குரூப் ஐசோமார்பிக்காக இருக்குன்னா இது ஆர்டர் 4 வந்துடுச்சு. ஸோ ஆர்டர் 4 இருக்குது. அப்போ இது ஐசோமார்பிக் டு ஆர்டர் 4ல் 2 சப் குரூப் தான் இருக்குது. ஒன்று கிளைண்ட் 4ஆக இருக்கும், இல்லைன்னா செட் 4ஆக இருக்கும். செட் 4 அடிஷனல் மாடலில் 4ஆக இருக்கும். இந்த கொஷன் குரூப் ஒன்று இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், இல்லை இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குமான்னு சொல்லுங்கள், இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குமான்னு சொல்லுங்கள். இருக்காது. என்ன காரணம்னா இன்னொரு தியரம் என்னன்னா, G by center of G is cyclic if and only if G is abelian. இந்த தியரத்தை கான்ட்ரடிக்ஷன் கொடுக்கணும். சப்போஸ் இது வந்து ஐசோமார்பிக் டு திஸ்ன்னு எடுக்கும்போது சென்டர் ஆஃப் G சைக்ளிக், சப்போஸ் சைக்ளிக் தான் சைக்ளிக் எடுத்தால் G வந்து எபிலியனாக இருக்கும். அப்போ இந்த Q8 இஸ் நாட் எபிலியன். அப்போ இந்த பாசிபிலிட்டி வரவே வராது. அப்போ the only possibility this is. சரிங்களா? அப்போ இன்னர் ஆட்டம் Q8 வந்து கிளைண்ட் 4 வந்துடும். சரிங்களா? ஸோ இவ்வளோ இது ஈஸியாக பண்ணிடலாம். இது கஷ்டம், இது கொஞ்சம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ரிசல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் Q8 ஆக்சுவலாக ஆர்டர் 8ல் உலகத்தில் மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆர்டர் 8 குரூப் ஆஃப் ஆர்டர் 8ல் உலகத்தில் மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருக்குது? அதாவது எபிலியனில் பார்த்தீங்கன்னா எபிலியன் வரும், செட் 8 வருமா, Z8 வரும், Z2 cross Z4 வருமா, அப்புறம் Z2 cross Z2 cross Z2
there are 3 abelian groups of order 8 up to isomorphism. நான் abelianல எத்தனை பேர் வருவாங்கன்னா 2 பேர் வருவாங்க. ஒருத்தன் வந்து Q8, இன்னொருத்தன் டைகோட்டல் குரூப்ஸ். இப்போ உலகத்திலேயே இது முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது கேட்பாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 8 அப் டு ஐசோமார்பிசம் கேட்டால் குரூப் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. நம்பர் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 8 அப் டு ஐசோமார்பிசம் வேர்டை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஐசோமார்பிசத்தை பொறுத்தளவு அதாவது ஸ்ட்ரக்சர் வைஸ் சேமாக இருக்கிற மாதிரி எத்தனை குரூப் அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் குரூப்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எபிலியன் போகிறோம். எபிலியனில் ஒரு 3 வந்துருச்சு. அப்புறம் நான் எபிலியன் 2, இப்போ மொத்தம் 5ன்னு சொல்லணும். இதே இது நம்பர் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் 8 அப் டு ஐசோமார்பிசம் அப்படி கேட்டாங்கன்னா 3. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நான் எபிலியன், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. கொஸ்டினை மாற்றி கேட்பாங்க. இது கேட்டாங்கன்னா 2. ஓகேங்களா? இதே மாதிரி ஆர்டர் 6ல் என்ன இருக்கும்? 2 குரூப் தான். எபிலியனில் ஒரே ஒரு ஆள், செட் 6. நான் எபிலியனில் S3 மட்டும் இருக்கும். இப்போ உலகத்திலே மொத்தமே 2 குரூப்ஸ் தான் இருக்குது ஆஃப் ஆர்டர் 6ல் அப் டு ஐசோமார்பிசம். எபிலியனில் 1 இருக்குது, நான் எபிலியன்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் வந்து MCQவில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சு வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் பின்னாடி வீடியோஸ் போடுவேன். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோ, முக்கியமானது. ரைட்டுங்களா? அப்போது இதை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், Q8 எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும்? இங்கே சொன்னேன். இப்போ இது 2 நான் ஐசோமார்பிக். ஸோ இது 2 ஐசோமார்பிக்காக 2 ஒன்றாயிரும். சரிங்களா? இது நான் ஐசோமார்பிக் 2 தனித்தனியாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் Q8 வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்காதுன்னா D4க்கு ஐசோமார்பிக்காக இருக்காது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அப்புறம் கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தெரியும். ஆக்சுவலாக கிளாஸ் ஈக்குவேஷனை பொறுத்தளவு நீங்கள் நம்ம வீடியோஸை ஸ்டாண்டர்டாக நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்லாம் போடுவேன். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிசல்ட் நிறைய போடுவோம். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து PQ. ஸோ G வந்து எபிலியனாக இருந்தால் இது கிளாஸ் ஈக்குவேஷன் உள்ளது. இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து PQ ப்ரைம். இது நான் எபிலியன். சாரி, இது நான் எபிலியனாக இருந்தால் இதுக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் என்னது? நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் என்னது? அப்புறம் டைகோட்டல் குரூப்ஸுக்கு கிளாஸ் ஈக்குவேஷன். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் போடுவோம். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஆர்டர் ஆஃப் G வந்து PQ இருக்குது. Pங்கிற ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? Pங்கிற ப்ரைம் நம்பர் எழுதிக்கோங்க. என்னங்கிறது Gங்கிறது நான் எபிலியன், முக்கியமானது. G நான் எபிலியனாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ இதுக்கு இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து PQ, Gங்கிறது நான் எபிலியன். இஃப் தென் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G என்ன ஒரு மட்டும் கொஞ்சம் இது என்னது, இது மட்டும் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே ட்ரை பண்ணி சொல்லலாம், ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் G வந்து PQ இருக்குது, Gங்கிறது நான் எபிலியனாக இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் Gயோட கார்டினாலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இதுக்கு என்ன வரும்னு மட்டும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ரைட். ஓகே. இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் G வந்து PQ. சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற ஆன்சரில் தான் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட்டா? நீங்கள் சொல்கிற ஆன்சர் விஷயத்தில் ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு கிளாஸ் ஈக்குவேஷன்னா 1 + 1 + 1. ஸோ எத்தனை ஒன்று இருக்குன்னா இந்த P டைம்ஸ் 1 இருக்கும். மிச்சம் இருக்க டைம்ஸ் வந்து P வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். P வந்து எழுதிட்டே வாங்க. சரிங்களா? P வந்து ஆக்சுவலாக அந்த P டைம்ஸ் எழுதி முடிச்சிருவீங்களா? மிச்சம் இருக்கலாம் கண்டினியூஸாக இது P எழுதிங்க. எத்தனை டைம்ஸ் எழுதுனது பார்த்து போட்டுங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 8 கொடுத்துருக்காங்களா? இப்போ 8 என்ன பண்ணணும்? 2³ எழுதிக்கலாம். அப்போது 1 வந்து 2 டைம்ஸ் எழுதணும், 2 ரிமைனிங் டைம்ஸ் எழுதணும். அப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து 1 1 2 2. இதே நேரத்தில் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ், நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதான் இது ஒரு கான்ஜுகேட் 1 2 மொத்தம் 5 கிளாஸ் இவ்வளோ. இந்த மாதிரி எழுதுனா கான்ஜுகேட் கிளாஸஸ். ஓகேங்களா? அப்போ எபிலியன் குரூப்பு கான்ஜுகேட் கிளாஸஸ் என்ன வரும்னா, ஃபைண்ட் எபிலியன் குரூப்பு கான்ஜுகேட் கிளாஸஸ் எத்தனை வரும்னா, அந்த குரூப்பில்
எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை கான்ஜுகேட் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? Q8 இஸ் நாட் ஜென்ரேட் பை சிங்கிள் எலமெண்ட், இஸ் ஜென்ரேட் பை 2 எலமெண்ட்ஸ், ஜென்ரேட் பை I and J. அதே மாதிரி Q8 இஸ் நாட் சிம்பிள், ஏன்னா இதுக்கு 4 அதாவது ஐடென்டிட்டி Q8 தவிர மிச்ச குரூப்லாம் நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். ஓகே, ஸோ மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சது பாருங்கள். Q8 வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. சரிங்களா? MCQ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. MCQவில் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை தான் கேட்பாங்க, புதுசாக கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த கேட்பாங்க. இப்போ வந்து இது ஆட்டோமாட்டிக்காக Q8 இது கேட்க மாட்டாங்க, இது விட்டுருங்க சார். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியலாம் விட்டுருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். சரிங்களா? குரூப் தியரியில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். சரிங்களா? இது தெரிஞ்சால் தான் குரூப் தியரியில் நம்ம ஓரளவு தெரியும் அர்த்தம். ஆக்சுவலாக MCQ கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க, டைரக்ட் ரிசல்ட்டாக கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அதனால் இந்த 2 குரூப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குரூப்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இது 2 குரூப்புக்கு 25 நிமிஷம் ஆச்சு. நான் அடுத்தெல்லாம் பேசுனேன்னா அரை மணி நேரம் ஆயிரும். அது மாதிரி UN, அப்புறம் டைகட்டல் குரூப்ஸு, அப்புறம் ஜெனரலைஸ்ட் லீனியர், ஸ்பெஷல் லீனியரு, அப்புறம் பெர்முடேஷன் குரூப் ஆல்ரெடி நான் பல முறை வீடியோஸில் போட்டேன். பெர்முடேஷன் குரூப்ஸ் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.